சுண்டல் குழம்பு நிறைய டைப்பில் வைப்பாங்க. நான் ஏற்கனவே ஆப்பத்துக்கு எப்படி சுண்டல் குழம்பு வறுத்தரைச்சி வைக்கணும் கேரளா ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு சுண்டல் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் இந்தளவுக்கு ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா ஒரு 6 சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விடணும். அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கணும். நான் ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கணும். நான் குழம்பு மசாலா, புளிக்குழம்பு மசாலா சேர்க்குறேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் அப்புறமா மல்லித்தூள் இந்த 2 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மல்லித்தூள், மஞ்சள் தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. இந்த புளிக்குழம்பு மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். 3 to 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறோம். உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறோம். அந்த சுண்டலையுமே இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியும் நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்க்கணும். அப்போ தான் சுண்டல் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி கரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 5 to 6 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறேன். துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு, இந்த அளவுக்கு மிளகு போட்டால் போதும். அதுக்கடுத்து 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. எந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சாலும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முடிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதே அலசி நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு இப்போ தண்ணி தேவையோ அதை நல்லா இப்போவே நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இதை எப்படி மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த கத்திரிக்காய் சுண்டல் புளிக்குழம்பும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சூடான சாப்பாட்டில் இது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாட்டில் இந்த சுண்டல் குழம்பு ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு சைடிஷாக முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருக்கிறேன். நமக்கு இதுக்கு சைடிஷ் அப்படிங்கிறது தேவையே இல்லை. நம்ம இந்த கத்திரிக்காவும் இந்த சுண்டலும் வச்சுமே சாப்பிட்றலாம். ஒரே ஒரு அப்பளம் பொரிச்சா போதும். நமக்கு சூப்பரான அப்புறம் ஹெல்த்தியான லஞ்ச் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.